நமக்கு இந்த உலகத்திலே ஒரு எதிரி இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு இந்த உலகத்திலே ஒரு எதிரி இருக்கிறான். அவனுக்கு மரியாதைலாம் கிடையாதுங்க, அவனுக்கு மரியாதை கிடையாது. ஒரு எதிரி இன்னொருக்க சொல்லுங்க, அவனுக்கு ஒன்றும் மரியாதை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறார் அப்படி இல்லை. நீங்கள் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் வயசான ஒரு பாஸ்டமா அவர் தான் எனக்கு எதிரி அதனால தான் இருக்கிறாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு எதிரி இல்லைங்க, ஊழியக்காரரும் உங்களுக்கு எதிரி. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஊழியக்காரனே எனக்கு எதிரி இல்லைன்னு? ஆமாம், நமக்கு ஒரு யார் இருக்கா எதிரி? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, எதிரி இருக்கிறான். இருக்கிறான், ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி நம்மளை மூழ்கடிக்கலாமான்னு பார்ப்பான், நம்மளை சாகடிக்கலாமான்னு பார்ப்பான், நம்மளை தோற்கடிக்கலாமான்னு பார்ப்பான், நம்மளை அழிச்சிடலாமான்னு பார்ப்பான், நம்ம வாழ்க்கையவே க்ளோஸ் பண்ணிடலாமான்னு பார்ப்பான். நான் சொல்கிறேன், அவன் எவ்வளவு திட்டம் போட்டாலும் என் தேவன் எல்லா திட்டங்களையும், தீமையான திட்டங்களையும் நன்மையாக மாற்றுவார்.